கரையோரும் அண்ணாந்து நான் பார்க்க உன்னை போல வருத்தி எனக்கு கிடைச்சாரு என்ன போல யாரும் அல்ல ஊருக்குள்ளே அண்ணன் கொடி உன்னை தேடி அது பக்கம் நான் ஓடி வந்து பார்த்த போது இருந்த அந்த அரச்சடி பூமூல கூட்டிலே தோட்டத்திலே கூடாரம் போட்டு வைப்பேன் பின்னீன பிடிச்சு வந்து விளக்கா ஏற்றி வைப்பேன் பின்னீன பிடிச்சு வந்து விளக்கா ஏற்றி வைப்பேன் தோட்டத்திலே கூடாரம் போட்டு வைப்பேன் பின்னீன பிடிச்சு வந்து விளக்கா ஏற்றி வைப்பேன் ஆகாச மேகத்தானா பாயா விரிச்சு வைப்பேன் உங்களையதையும் தூங்க உங்க அத்த வர வளர்ப்பேன் உன்னோட உறக்கத்தில் கனவாக நான் வருவேன் அன்னத்தில முத்தந்த காலோட பேசிடுவேன் என்னென்னவ சொல்ல நினைச்சே தந்தரத்தை மட்டுப்படி கட்டி புடிச்சு ஒன்ன கொஞ்சம் போற அந்த நாளை எண்ணி நாளை எண்ணி நாளை தேடி பார்க்கிறேன் ஒரு தாலி வர வாங்கி நான் காத்திருக்கிறேன் அண்ணன் கொடி உன்னை தேடி அது பக்கம் பார்த்த போது அங்கு இருந்த அரச்சடி பூ போல பூத்திருந்து ஒரு பூவெடுத்து மாலையிடு நீ தெளித்து ஒரு கூடமிடு தானே அடிதானா வந்த சந்தனமே தழுவே குங்குமமே இது வேறாரும் படிக்காத மல்லிகை தோட்டமே யாராரும் படிக்காத மங்கள ராகமே மரத்து பூவரத்து மஞ்சள் கொண்டு போடவா மரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணா புது நாடகோ விரைவில் அரங்கேறனோ அம்பரத்து போடா அம்பரத்து பூவரத்து மஞ்சள் கொண்டு போடவா தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே என்னை தேடி வந்து சேரி சொன்ன மயிலே மயிலே மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல் ஒளி பேசடி மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல் ஒளி பேசடி மாப்பிள்ளையாலே உன்னாலடி மலராஜி கொள் கண்ணாலடி அம்மாடியோ வெக்கம் என்ன அம்மாடியோ வெட்கம் என நீ என்ன ராஜாவின் பெண்ணாட்டியோ சித்திரிச்ச வானம் சிரிக்க கண்டே ஐயரதையா தாண்டே தம்மா ஐயரதையா கண்ணாலே கண்ணம்மா ஐயரதையா ஏதைய வரையற புளிய வரையற தையற தைய தையற சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் ஐயரதையா தாண்டே முத்தம்மா ஐயரதையா கண்ணாலே கண்ணம்மா போய் வரவா என்றாலே ஏக்கத்துடன் பாப்பா 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 போய் வரவா என்றாலே ஏக்கத்துடன் பாப்பா திரும்பி வருவரை கரையினிலே நிற்பார் உணவு இல்லை உறவு இல்லை வாடுவா உணவு இல்லை உறவு இல்லை வாடுவா என் முகத்தை பார்த்தே அவள் துள்ளி துள்ளி வருவாள் அன்பான புத்தன் அள்ளி அள்ளி தருவாள் சுக்கி சுக்கி நிற்பாள் சுக்கத்தங்க போல தைய வரையற புளிய வரை தைய தைய தையறக்கை சித்திரை செவ்வானம் சிரிக்க கண்டேன் ஐயரதையா தானே முத்தம்மா ஐயரதையா நொப்படி உன்னை தேடி அது பக்கம் வந்து பார்த்த போது அங்கு இருந்த மந்தாரக்கடி பூவோர் ஊட்டி இருந்தேன் அன்று எங்க அப்பா வந்தாங்க கைதட்டின உலகளை சார்ந்து அன்றியை தெரிந்து கொண்டு என்னடா அது என்ன ஒரு பயலாடா என்ன சொன்னேன் கேக்குறேன் இல்ல இன்னொரு பயலு
தலைமுறை பயில இளைய தலைமுறை இப்படி பொழந்துரு கிடக்கடா. ஐயா இளைய தலைமுறை அப்படி வருது. உண்மையில நாடாமே இருக்கு. சரி எங்க அப்பா வந்தாங்க. எங்க அப்பா எழுப்பிடும். உங்க அத்தாச்சி வர போறா. முக்கியமான சீன் நடக்க போகுது. உங்க அத்தாச்சி பார்த்து அப்புறம் போடுங்க. எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு. காவலை பாருன்னு சொல்லுவார். நம்ம காதல் தான் முக்கியம். உங்களெல்லாம் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். எனக்கு பல நாளா பொண்ணே கிடைக்கல. பொண்ணே கிடைக்காம இருந்து பொண்ணு இன்னைக்கு தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. என்னன்னே சொல்ற? அந்த பொம்பளை பிள்ளை இந்த கூட்டத்துல தான் இருக்கு. இந்த ஊர் தான். என்னன்னே சொல்ற? தேனத்தி வயல்ல தான் இருக்கு. அப்படியா? ஆமா. ஐயோ அப்படி தாமி துடியான தெய்வம். பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சம் அவதான் என் வாழ்க்கை. தெய்வம் துடியான தெய்வம். ஆமா துடியான தெய்வம் ஐயனாரு. கண்டிப்பா அவசியம் அந்த பொம்பளை பிள்ளை இந்த கூட்டத்துல வருவா. அவ்வளவு அழகா இருப்பாளாம். என்னன்னே சொல்ற? எங்க அம்மா சொன்னாங்க. அப்ப நீங்க பாக்கலையா? நான் இதுவரை பார்க்கல. பார்க்காம நேருக்கு நேரம் பார்க்கல. இன்னைக்கு தான் அவளை சந்திக்க போறேன். அப்படியா? அவளுக்கு எனக்கு இந்த மாசம் ஆடி 37ஆம் தேதி அவளுக்கு எனக்கும் கல்யாணம். ஐயா அண்ணே அவர் ஏன் கோபப்படுறா தெரியுமா? ஆடி 37 தேய் உரையில போய் கல்யாணம் வச்சா. அப்படி ஓ அப்படி சொல்லல. 38ல வைனே. 38 கிருவே உண்டாருது இல்ல. அப்படியா? அந்த ஆடி மாசம் எனக்கு அவளுக்கும் கல்யாணம். இந்த மாசம் கடைசியில அவ வர போறா. அவளை பார்க்கணும், கட்டிப்பிடி. அவ பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? எந்திரி. ஒன்னே எந்திரிக்கு சொல்லடா. அவ பேரு எந்திரி. ஓஹோ. இப்ப வந்துட்டு போனால அவ அண்ணன் எந்திரி. அவருக்கு நீ என்ன பெட்ல படுத்து கிடக்கிற மாதிரியே. ஆஸ்பத்திரியில பெரிய ஆஸ்பத்திரி படுத்து நீ எந்திரி. ஐயா எந்திரி. உன் குழந்தைய வர போறா. அண்ணே அவளை இப்பதான் நேருக்கு நேரம் பார்க்க போறேன். அவளை பார்த்து நாளைக்கு நினைச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னத்த என்ன அடிக்க சொல்ற? மனசுல படக்கணும். இவளை விட்டுட்டோமே அப்படின்னு. என்னாச்சு? யாரோ வந்துட்டு போறானே. அவசரப்படாத. அதுக்குள்ளே உனக்கு அத்தாச்சி வேணும். அவசரப்படக்கூடாது. அக்கா எந்திரிக்க. உங்க நாத்தனா வரா. மணமகளே மணமகளே வலது காலை எடுத்து வைத்து. எங்கடா அண்ணே? பாத்தீங்களா இல்லையா? பார்க்கலையாடா. குணம் இருக்கும் குணமகளே இருந்துட்டேன். ஹலோ ஆயிருந்த கேட்கலங்க. டேய் ஆத்தி அடியே ஆத்தி தர்பூசணியே இருக்க முடியலடா. பார்த்தா எனக்கு திரும்பி வருதடா. நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு. ஹலோ முக்காடு போடாது. குடும்பம் முக்காடு விட்டு போயிடுறேன். முக்காடு எடுங்க. நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? ஹலோ இல்ல அவங்க வீட்டுல இருந்து பஞ்சு மில்ல விளாக்குறீங்களா? என்ன? ஹலோ இங்க வாங்க. கோச்சிக்கிறாதீங்க வாங்க. யாரு என்னன்னு விவரத்தை சொல்லுங்க. நான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஏன் உங்களுக்கு குண்டி ஒரு பக்கம் புறத்துக்கிட்டே தான் இருக்குமா? அது சொல்ல பாருங்க. நான் உங்களை பார்த்த எந்திரியா? ஐயோ என் தலையில இடி வந்துருச்சு. உன்னைய பார்த்தா எனக்கு எந்திரிக்காது போலையே. பாம்பு கடித்து இந்த நிலைமை ஆனதா? நாடகம்டா. அடியே எந்திரி. போடி வாடின்னு பேசாதீங்க. இப்படி சொல்லாத. உரிமை உள்ளவன் தான் போடி வாடி பேச. உன்னை கட்டிக்க போற வேணாம். நான் கட்டிக்கிறல. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை, இஷ்டம் இல்லை. ஏன் இந்த சால் போட்டு தான் வருவீங்களா? இந்த பேண்ட் சட்டைக்கு சால் போட்டு இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். நான் தமிழ் பொண்ணு அடக்கமானவன். சரி போடி வாடின்னு பேசாதீங்க. உங்க குழந்தை திரும்ப சொல்றான். என் தம்பி. ஐயா எடுத்துக்க அத்தாச்சி. முகத்தை சூம் பண்ணி வேற எதாவது எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடியே எந்திரி. போடின்னு பேசாதீங்க. ஏன் கட்டிக்க போறவங்க தானே பேசுறேன். எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லன்னு வெறுத்து பேசாத. நான் கடுப்பாயிருவேன். அவசாரி முண்டை கொண்டே விடுவேன். ஏதாவது நோவுன்னு சுருக்கப்பட்டு விட்டுருவேன். ஏதாவது நோவுன்னு கத்துனா பெரிய ஆங்கிலம் படிச்சவங்க.
அடி எந்திரி. எனக்கு இந்த நம்ம கல்யாணம் பண்றோம், அப்படியே கொடைக்கானல் போறோம். சும்மாரா அவள்கிட்ட வாயை கொடுக்காத, அவளை குறுக்கழுத்து எனக்கு படுத்து. இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. ஏன் இஷ்டம் இல்லை? நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு தான் வந்தேன். ஆனா சொல்லிட்டு போறக்கா வருவாங்களா? ஒரு ஆம்பளை பையோட வாழ்க்கையை கெடுக்கலாமா? எங்க ஆத்தாலும் எங்க அப்பனும் உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்கணும்ன்றா. சத்தியா அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளைன்னு நினைக்கல அவங்க. நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது தள்ளி விட்டு பார்க்குறாங்க உன் தலையில. இருடி, என்ன பெரிய நகை பெருசா விற்கிது? ஒரு பவனும் 1500 ரூபா விற்கிறாங்க. ஒரு பவன் 1500 ரூபா விற்கிறாங்க. நீ நகை கடைக்கு போனியா இல்லை தேவைப்பட்ட கவரிங் கடைக்கு போனாடா? சரி போல ஏண்டி 1.5 லட்ச ரூபா வைக்குது, 1500 ரூபா வைக்குதா? 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபாய் நகை அடை வச்சிருக்கேன்னு திருப்ப முடியாது. ஏன் நான் அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாமல் இருக்கேன் தெரியுமா? ஏண்டி நான் ஒரு லட்சியத்தோட இருக்கிறேன். என்ன அப்படி லட்சியமா இருக்கீங்க? பட்ட படிப்பு முடிச்சுட்டு தான் மேரேஜ். ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் கல்வி முக்கியம். கைத்தட்டும் யோசனை பண்ணி தான் தட்டணுமா? அப்படி சொல்லாதடா அத்தாச்சியே. நீ ஆளு மோரையை பார்த்து நீ சொல்ற அத்தாச்சியை நீ கைப்பற்றுதே அவளே. அண்ணனா வரும்போதெல்லாம் நல்லா தான் பேசினேன். இப்போ பொம்பளை போட்டு வரோன்னு எதிரி ஆக்குறேன். இப்போ வெறுத்து பேசுற நீ படிச்சாலுன்னு. சரி, அப்படி என்ன படிக்கிறீங்க? படிக்கிறது சொன்னா நீ என்ன படிக்க வைக்க போறியா? இருடி, அப்புறம் படிக்க வைக்கிற கட்டிக்க போறேன், படிக்க வைக்க மாட்டேனா? நான் படிக்கிறது பிஆர்சி. என்ன ஒன்னே போடுங்கன்னா அவனுக்கு கோவம் வருது, ஒண்ணுமே புரியல. இன்னுமே நீ வச்சுக்கிற போறவன் உங்களா? அப்ப நீங்க 2 பேரும் கிட்டி தான் அடிக்கலாம். ஏமாத்து மெக்கானிக் வேலையை விட போறேன். அடியே எந்திரி. நான் படிக்கிற படிப்பு பிஆர்சி. பிஆர்சி ஏம்பல் டு காரைக்குடி பஸ் மாதிரில தெரியுது. சரி, பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா தேவகோட்டை டு சென்னை, பாயிண்ட் டு பாயிண்ட். 1 2 3 எதனை நிக்காது. அப்படியா? ஏன் இந்த கல்யாணத்துல இவ்வளவு இஷ்டம் இல்லாம? இல்ல, நான் அரைப்படி அரிசி எங்க வீட்டுல வேக வைக்க சொன்னாலே அதை அடிச்சு இறக்க முடியாது. இல்ல பூரா அவசர பேரா இருக்க எடுங்க, அவங்க பார்க்கட்டும் மக்கள் எல்லாம். ஏன்னா தலைமுறையில் அரைப்படி அரிசி வேக வச்சு இறக்க முடியாது. சரி, ஆனா ஒன்னே கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 அரிசி வேக வைக்கணும். அதே என் உருவம் தான் அப்படி லோடு இழுக்காது. எங்க லோடு இருக்காது? பெரிய மண்பானையும் உள்ள வச்சிருப்பா இருக்கு. எல்லாரும் அள்ளி சாப்பிட்டா நீ மொத்தமா கொட்டி உள்ள வச்சிருப்பா இருக்கு. அடியே எந்திரி. அது மட்டும் இல்லைங்க, நான் இருப்பது 30 கிலோ. சரி, நீ 90 கிலோ இருப்ப. சரி, அழுகாத. ஒரு ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு லோல இருந்தாத்தே அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு. வாழ்க்கையில பையன் இருக்கப்படாது, வாழ்க்கை தான் முக்கியம். வாழ்க்கைன்ற அந்த ஓட்ட உலக்கம் இருக்கான்னு நான் தெரியல. அடியே எந்திரி. அப்படி வெறுத்து பேசாத. வா, நீ நல்லா நிக்கிற, திடீர்னு குண்டிய சொரிஞ்சுக்கிற. பாடி அவன் உன்னை மேல கண்ணா இருக்கேன். ஒரே தான் சாயாத முதுகுல குத்துது. பின்னால ஒளியாதடி. எதுக்கு கூப்பிட்டீங்க? உன் குழந்தை உன் மேல கண்ணா இருக்க. நீ சாலை எடுத்துக்க, லேசா ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு நாளைக்கு மெக்கானிக் செட்டில் போய் யோசனை பண்ணுவேன். அத்தாச்சி இப்படி இருந்துச்சு, இதை டைட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். நம்மளாம் எங்கே போகிறோம் தெரியுமா? காட்டுக்கு போகிறோம். உன் தங்கச்சி வரா, இப்போ வருவா பாரு. அவ பேர் என்ன தெரியுமா? கிளப்பு. அடியே கிளப்பு. எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? நம்மள இப்ப எங்க போறோம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்னது? நீ எனக்கு இன்னுமே தேவையில்லை. தேவையில்லையா? தேவையில்லை எனக்கு. நீ வேணாம். இனிமே நீ என் மூஞ்சிலே முழிக்காத, என் முகரையில முழிக்காத. மரியாதை நொப்பை விட்டு போயிடு. ஏன் என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? எனக்குன்னு ஒருத்தி. நான் உங்களுக்கு எதுல குறைச்சேன்? இந்த சேனத்தா தேனத்தி வயல்ல இங்க இருக்கா. அந்த நினைப்புல இருப்பியா? முகரை பாரு. இந்த ஊர்ல இருக்கா. எனக்குன்னு பிறந்தவ. யாரவ? சக்காலத்தி. எங்க வீட்டு மகாலட்சுமி. மகாலட்சுமியா? அவ பரத கலை படிச்சிருக்கா. இந்த பாரு. யாரே மாமா? மாமா. மாமா ஓமா போய் லூசு. யாரு மாமா அது? இந்த மேடம் தான். மாமா ஐயா எம்ஆர் ஸ்கேனா சிடி ஸ்கேனா உங்களுக்கு? அவ இருக்க அளவுக்கு கந்திச்சு போட்டுமா? இந்த நின்று அவசாரி முண்டை கொண்டு ஐயா இன்னும் ஒன்னே அடிச்சா இவன் அழுகுறானே. வலிக்கு நாங்க 2 பேரும் படிக்கும்போது லவ் பண்ணவங்க. இவங்க இவங்க யாரு?
இவங்க தான் நான் கட்டிய பேர் இவங்க பேர் எந்திரி. இவளை பார்த்தா எந்திரிக்குமா? என்னை பார்த்தா உன்னை பார்த்தா எந்திரிக்கட்டும். டபக்கு இவளை பார்த்தா முதல்ல எங்களை பார்த்தா எந்திரிக்காது. இவளை பார்க்க முதல்ல எந்திரிக்குமா? மதம் மாறி எந்திரிக்கிறவங்களுக்கு சுருண்டு உள்ள படுத்துக்கும். அவ மதம் மாறிட்டா. அங்க இருந்து வந்துட்டு நீ ஏய், என்ன பேச்சு பேசுற? யாரு மோலனி? யாரு யாரு மோலனி? மரியாதை. அச்சுப்படாம நீ போடா உட்காரு. நீ போடா. மரியாதை பேசுங்க. ஏய், உனக்கு அவளை பத்தி பேசு. அடே அவரவே உட்காரு பேல. மரியாதையா போயிரு. நான் யாரு அத்தும்லாம நீ தானே? இவ குண்டி அளவுக்கு ஒரு அடி கேவலச்சிருக்கி. இரு அது குண்டியா? அது என்ன ஒரு பக்கம் ஏறி ஒரு பக்கம் இறங்கி இருக்குதுன்னு? இதெல்லாம் ஏன் பண்ணல ஆக்சிடென்ட்ல இதானமா? இது என்னமா இதான் ஒன்றரை குண்டியா? ஒன்னே முக்கா. ஏய், நீ எல்லாம் பொம்பளையா மோல? பொம்பளைனா அட்டக ஒட்டகமா இருக்க. நீ எல்லாம் பொம்பளையா மோல? பொம்பளையா பூலா தேவியா? என்ன கைய அடிச்சுக்கிட்டு என்ன? ஏய் வெல்ல என்னடா உனக்கு? உனக்கு இல்ல ரசன என்னடா ரசனா இருக்காளே எடுபடுவே. எது என்னது? நீ என்ன ஒரு ஆளா? என் காலளவுக்கு ஒரு அடி காலளவுக்கு. இல்ல கட்டமா இருக்குது காலா. கால்ல ஒருத்தலா, என் கையில ஒருத்தலா, என் மண்டையில ஒருத்தலா. ஏய், அவளை சொல்ல விடு. அவ குறுக்கழுத்து பறிச்சிருக்கா. எப்பல இருந்து? ஏய், உனக்கு ஒரு ரசனை இல்லையா? உனக்கு பொம்பளை நடக்காம யாரடி பேர் ராவரவே ஆத்து. உனக்கு நான் பொம்பளை நடக்காம உனக்கு போகுது நான். ஏய், பழவட்ட பழ மரியாதையா போயிரு. உனக்கு மரியாதை. ஏய் இந்தடா டேய். அடே, உனக்கு மேல பொம்பளை கண்ணுக்கு தெரியறதா இல்லையா? அவ பொம்பளையா? ஏய், நீ பொம்பளையான கொஞ்சம் கூட அறிகுறி தெரியல. பொம்பளையா? இது என்னடி இது? ஒன்றரை குண்டி. ஒன்றரை குண்டி. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய், அப்படிதான் ஒட்டச்சு விடுவேன் தெரியுமா? உனக்கு நான் இதுலயே மிதிச்சு விடுவேன். என்ன மரியாதை? நீ பொம்பளையா? முதல்ல நீ பொம்பளை எல்லாம் போல அடக ஒடுக்கமா இருக்கணும். போய் பனை மரத்துல ஏறு. நீ போய் வாழை மரத்துல ஏறு. தென்னை மரத்துல நீ போய் முருங்கை மரத்துல ஏறு. லட்சண மரம் தெரியாதா எனக்கு? லட்சண மசரி எனக்கு தெரியாது. ஏய் பாடி. நீ போடி மாட. அப்படியே அடிக்கு முன்னாடி எங்க நீ சொல்லு முதல்ல பாப்பா. நீ போட அவளை எடுபட்ட மேல சொல்லக்கூடாது. ஏய், நானும் சொல்லக்கூடாது. பார்த்தா உன்னை பார்த்து அப்படியே புட்டு புட்டு வைப்பேன். யாரு புட்டு அப்பா புட்டு ஏய், எதுக்கு இது பண்ற? ஏய், சொல்லு என்ன பண்ணுவ? வாழ்க்கையை கெடுக்க வந்தவன் யாரு? 15 வருஷம் நீ பெட்டிக்காரனா வச்சிருந்தியா? நீ 20 வருஷமா ஆல்ரவுண்டர் வச்சிருந்தியா இல்லையா? யாரு? நீதான். ஆமா, நான் ஆல்ரவுண்டர் வச்சிருந்தேன். நீ மிருதக்கார வச்சிருந்த. நீ தான் தாளக்கார வச்சிருந்த. நீ கோயில் பூசாரியா வச்சிருந்த. நீ மைக் செட்டுக்கார கூட தான் வச்சிருந்த. ஏய், நீ எல்லாம் ஒரு பொம்பளை. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. மறந்து சாவடா. நீ எல்லாம் சாவ. ஏய், நீ குடிச்சு சாவுடா. நம்ம மாமா மகன் உன்னைய கல்யாணம் பண்ணா இந்த இதுக்கு ஆயிட்டியோ. அவள ஒரு பொம்பளை. அவளா சீக்கிரமா அவ போய் ஒன்றரை குண்டி. ஒன்றரை குண்டி. அந்த முண்டை வாடி இல்ல, அது ஒன்றரை வெறும்ல தவுசர் பின்னால கலந்துச்சு முண்டைக்கு. இப்படி மாமா, என்ன மாமா இப்படி ஒரு பொம்பளையா? அது வடக்கா லூசு முண்டை. உனக்கு நான் தானே. இந்த லூசு பாரு, அத்தாச்சிக்கு மந்திரிச்சு வச்சிருக்கேன் குண்டிக்கு. அத்தாடி கூப்பிடுங்க. எங்க அவ? இது உங்க அத்தாச்சி குட்டி மாதிரி. அடியே, என்ன பயந்தி ஓடி போயிட்டாளா? எந்திரி. அவளை பார்த்தா மொளை எந்திரிக்குமா? அப்படி அவளை மட்டும் குறை சொல்லாத. பாடி அடியே தங்கச்சி வாமா. அத நீ இந்த போன குறிப்பா பேசுற. வாடா தங்க. கோயில் சேவல சுத்தி படிக்குது பாட்டு. நீயும் பதில் சொல்லு கேட்டு கோயில் சேவல பார்த்து படிக்குது பாட்டு. பதில் சொல்லி கேட்டு ஆமா
பாடி பாடி மெல்ல அச்சி வெள்ளம் பேச்சில அச்சி வெள்ளம் கிட்ட வரும் நேரத்தில் கிட்ட வரும் நாத்து நீ தானாக சேரு மாமோ மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா கோபுர கோயில் சேவல பாட்டு படிக்குது பாட்டு பதில் சொல்லி கேட்டு அம்மா மயங்கிடலாமா நீ அருகே வரும் நேரத்திலே மண்ணில காலு கோல போடுது ஆமா ஊரகோ ஆமத்திலே நடுசாம தேடி தேடி தானே திறக்குது தாழுமா தலமா வத்தாதம்மா ஆசனதி வந்தாளம்மா நாத்து நான் தானாக சேரு மாமா மயங்கிடலாமா மாமா கோபுர கோயில் சேவல பாட்டு படிக்குது பாட்டு பதில் சொல்ல கேட்டு மாமு மனசுக்குத்து ஏ மானே மனசுக்குத்து நல்லா இருமா மங்களம் உண்டாகட்டும் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆசிரம் எப்போ ரொம்ப சந்தோஷம் ஒரே சத்தமா இருக்கு என்ன சத்தம் இங்க வெளியில ஏய் என்னடி இது நீ ஏன்டி அழுகுற ஏய் என்னம்மா என்ன என்னடி ஐயோ என்ன பண்ணுவே ஏன்டி என்னடி போச்சு போச்சுக்கிற அம்மா போச்சா அம்மா இங்க தானே இருக்கேன் அம்மா போச்சுமா ஏய், இது என்னம்மா போச்சுமா ஏறுவமா அடிச்சு அம்மா போச்சுமான்னு சொல்றா தங்கச்சி. கொஞ்சம் சுருக்கி விட்டா அம்மா வாழ்க்கையே போச்சு என்னடி இப்படி சொல்ற வாழ்க்கை எப்படி போகும் நான் இருக்கும்போது உன் வாழ்க்கை கெட்டு போக விடுவேனா விடுவேனா என்ன போச்சு போச்சுங்க என்ன போச்சு இந்த பையன் போயிட்டாமா அவன் என்ன பண்ண அவன் போயிட்டான் ஏன் எங்க போறேன் எங்கேயும் போக மாட்டேன் நான் இருக்கும்போது தலைவி என்ற பொறுப்புல எதுக்கு இரு அப்பா எதுக்கு பொறுப்பை கொடுத்துருக்காரு அண்ணன் பொறுப்பு அதனால பொறுப்பை கொடுக்கணும் அதனால தான் என்ன பொறுப்போட இந்த இடத்துக்கு நம்ம வச்சிருக்காரு சரியா என்னடி நடக்குதுங்க அம்மா என்னம்மா நடக்குது என்னது இது தங்கச்சி ஏடி புதுசு புதுசா யாரோ வந்திருக்காங்க போல அது சாரி முண்டை கத்தாம இரு. அவ்வளவுதாம்மா வச்சுக்கிறாரு எது வச்சுக்கிறாரா எதுக்கு வச்சுக்கிறாரு கல்யாணம் கட்டிக்க போறாரு ஏ என்ன நடக்குதுங்க என்ன இந்த பிள்ளை தங்கச்சி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல என்ன விஷயம் சொல்லுங்க இவன் எனக்கு வேணாம் எவ இவன் நம்ம குடும்பத்துக்கு சரியா வர மாட்டா யாருக்கு நம்ம உனக்கு குடும்பத்துக்கு நீ பெரிய பல்றாப்பட்ட பண்ண இவன் வேணாம், வேணாம், வேணாம். முகர கடைக்கு இந்த பிள்ளை கிடைச்சதே பெரிய விஷயம் இவன் எனக்கு வேணாம் அவ இருக்கிற அழகுக்கு யாரு? நீ எல்லாம் நீ கறி சட்டி மாதிரி இருக்க யாரு? நீதான் நான் கறி அண்ணனா இருந்தாலும் நியாயம் வேணும்ல எனக்கு- ஊருக்குள்ள நீ கேட்டு பாரு நியாயம் வேணும்லப்பா அம்மா ஆ? தங்கச்சி உன் முகர கடைக்கு இந்த புள்ள கிடைச்சது கோயில் வச்சு கும்பிடுற நீ என்ன நான் இது யாரு வேணாம் நானா இது யாரு முன்னாடி நான் உங்க நாத்தனா நாத்தனாக்குறானுங்கன்னா மண்டையை பிளந்து விடுவேன் எப்படி நாத்துறா எதுக்காக நாத்துறா யார் சொல்ல நாத்துறாருன்னு உங்களதே நாத்தனா நான் எப்படி நாத்துறா இவர் ஏத்துனார் நீங்க நாத்தனா ஐயய்ய அவ கரெக்டா தான் சொல்றா என்ன ஏத்துனா அம்மா ஏத்துனானா தாலிக்கயிறு ஏத்துறது யாரு கழுத்துல நீ இந்த பிள்ளை கழுத்துல தானே கட்டணும் யாரு நீ இவன் எனக்கு வேணாம் என் மூஞ்சிலே முழிக்க வேணாம் எனக்கு இவன் தான் சரியா வருவா ஆனா இதெல்லாம் ஒரு அழகுண்டு எந்த ஆம்பளை அது விரும்புவானா இதெல்லாம் ஒரு நீ எல்லாம் ஒரு அழகு இது என்ன சட இது என்ன சடடி இது சரியா பேசு அவளை எல்லாம் ஏலே இவன் ஒருத்தன் மரியாதையா பேசுறேன் நீ ஆம்பளையா இல்ல பொம்பளையாடா ஏலே ஆம்பளை மாதிரி பேசுறா இல்ல ஓட்ட ஏய் இங்க வா ஏண்டி இங்க வாங்க யார் நீங்க இங்க வரக்கூடாது அங்க இருக்கிற எதுக்கு என்னது உங்களை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க என்ன பார்த்து ஏன் நீங்க சந்தோஷப்படுறீங்க இடத்துடைய தலைவி நானு என்ன பார்த்து நீங்க என்ன சந்தோஷப்படுறீங்க இந்த பிள்ளையை இது வரைக்கும் காதலிச்சு இப்போ இந்த பிள்ளையை கைவிட்டுட்டு உங்களை பாக்குறாமே அந்த பிள்ளை கைய விட்டானா கை விட்டுட்டான் அதுலதான் இந்த கை வளைஞ்சது என்னடா நடக்குது இங்க இந்த பிள்ளைய விட்டுட்டு போய் சரிங்களா இதெல்லாம் நியாயமாங்க இப்ப சரி இந்த பிள்ளை கைவிட்ட உங்களை கல்யாணம் பண்ணி உங்களை விட்டு வேற பொண்ணை தேடினா என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன கை விட முடியாது ஏன் அழகு அப்படி
மேல கைவிட முடியாது. கை கொண்டு வச்சாத்தே ஏய், என்னப்பா அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? என்னடி குடும்பம் சிரிப்பா சிரிச்சு போச்சு. இதெல்லாம் நம்பிராஜ குடும்பம் நாதாரி குடும்பம் காரி துப்ப வராங்க ஊருக்குள்ள. அவன் நினைச்சு சிரிக்கிறா கை எப்படி எத ஆளு முகரக்கட்டை பேர் முகரக்கட்டை மூதேவி இங்க வா. என்ன பிள்ளை ஆடை எல்லாம் இப்படி போட்டிருக்கு? இதெல்லாம் யாரு எடுத்து கொடுத்தது முன்னாடி? சென்னையில படிச்சிருக்கா. அப்படியா? என்ன படிச்சிருக்காங்க? எம்டிஎஸ். எம்பிஎஸ் சங்கத்துல எல்லாம் இருக்காரு சுப்பிரமணியன். நான் நீங்க வந்து நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். நீங்களும் வந்து என்னை கோவிக்கிறீங்க. என்ன தரந்தாலும் எங்க அண்ணா உங்களை விரும்பிட்டாரு. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. நீ 7 அண்ணன் இருக்காங்க. யாரோ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. இது வேணாம் கருவா சட்டி. சந்தோஷம்னா 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 ஆனந்தம் தெரியாதா? ஆனந்தம்னா இன்பம். இன்பம்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா பூரிப்புனா சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா நம்ம கண்ணகரத்தமா காவலப்பா சொல்லிருக்காங்க. விரும்புறீங்க உங்க 2 பேரையும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. அண்ணன் 7 நாள்ல நல்ல அண்ணனா பார்த்து இந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த பிள்ளை நம்ம சுத்தி சுத்தி வருது. இங்கிட்டு வாங்க. என்ன நீங்க தான் நல்ல மனசா இருக்கு. சரி இனிமே நான் உங்க ஏன் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னது என்ன நெஞ்சு படப்படன்னு துடிக்குது? பயமா? உங்களை பார்த்து நீங்க ஓட்டுக்கனே வேணாம்ன்றீங்களா? என்ன பண்றது? இல்ல என்ன தெரிந்தாலும் எங்க அண்ணன் என்ன நெளிறீங்க? ஏன் உனக்கு என்னம்மா? பாருங்க. ஏய் என்ன இப்படி வெக்கப்படுறா? வெக்கம் இல்லம்மா. வெக்கம் இல்லையா? ஏய் மூதேவி இல்லம்மா. அது வெக்கப்படுறது வெக்கம் இல்லங்கற. அவ இதுவரை யாரு இதுலயும் ஒரு விஷயம் பாருங்களேன். அங்க பாரு. அங்க ஐயோ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் போடணுமா? ஆனா ஒரு விஷயம் எழுதிங்க. நல்லா காய்ச்சின பாலுக்கும் நல்லா கூச்சப்படுற பெண்ணுக்கு தான் சுவை அதிகமா சொல்லிவிட்டாங்க. கூச்சம் இல்லைன்னா பெண்ணாக பிறந்தது அர்த்தமே. நல்லா அழகா இருக்கு. இது தூக்காதீங்க கர்மாந்திரம். என்ன என்ன கண்ணா கரேர்னு இருக்கு. ஐயோ உங்க நிறத்துக்கு அதுதான்டா சரி வரும். அடியே எந்திரி தூக்குங்க. பேர் என்ன? எந்திரி. எது? இவ பேர் எந்திரி. நிஜமா? நாத்தனா இது என்னமா வித்தியாசமா பேரா இருக்கு எந்திரி? எனக்கு என்னைக்கு பேரை எந்திரின்னு வச்சாங்களோ அன்னில இருந்து உங்க அண்ணனுக்கு எந்திரிக்கவே மாட்டேன். அறியாயா பேசுறீ. கோயில்ல போய் பெருசா கட்டி சூடத்தை வாங்கி அதை வச்சு கொளுத்து விட்டுரு. இது தலையில எதுக்குதான் இருக்கு? என்னது எதை சொல்றீங்க நீங்க? எதுல தலையில தானே? ஏன் தலைய ஆட்டமா இருக்க சொல்லுங்க. என்னது அது உருண்டு விழத்தான் செய்யும். என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல அப்பா வந்தாரு. கண்ணுங்கத்தமா கவலை பார்க்க சொன்னாரு. எங்க அப்பாவை பாத்தீங்களா நீங்க? அவர் என்கிட்ட வந்தாரு. உங்க அப்பா என்கிட்ட வந்தாரு. என்னடா குடும்பம் இது? அசிங்கப்படும் 4 பேர் என்ன நினைப்பாங்க? என்ன அங்கேயும் வச்சுக்கிறா இங்கேயும் வச்சுக்கணும். தப்பு தப்பா பேசுற. விவரம் சொல்ல வந்தாரு. அத சொல்லுங்க. ஏன் தப்பாவே எடுத்துக்கிற? அந்த பிள்ளை வந்து சொன்னா நல்ல பிள்ளைய கெடுக்கிறத உங்கள மாதிரி ஆம்பளைங்க. அப்பா வந்து என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? உங்ககிட்ட என்னை போக சொன்னாரு. எது? காவலுக்கு கூட அப்படி சொல்லுங்க. காவலுக்கு தலைமை என்ற பொறுப்புல என் மக போறா. அவ கூட நீங்க போங்க அப்படின்னு சொன்னாரா? இதுவரை காட்டுக்கு போயிருக்கீங்களா? காட்ட பாத்திருக்கீங்களா? நான் சொன்னாரு. ஆனா நான் காட்டுக்குள்ள. என்ன இப்படி சொல்றீங்க? காட்டுக்குள்ள வரதுக்கு என்ன பயம்? நாங்க 3 பேர் போறோம். அப்பா பக்கத்து காட்டுல தான் இருக்காரு. அப்பாவை அழுத்தா தப்பாம வரும்னு அப்பா சொன்னாரு. நீங்க வரலன்னு சொல்றீங்க. மிருகம் எது இருக்குமா? காட்டுக்கு எனக்கு பயமா. என்ன பயம்? பல மிருகங்கள்லாம் இருக்குமா. என்ன மிருகம் இருக்கணும் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? யானை, சிங்கம், கரடி, புலித்திருச்செல்லாம் இருக்குமா. சிங்கம், புலி, கரடி, யானை, புலி, சிறுத்தை. சொல்லு. சிங்கம், புலி, கரடி, யானை, புலி, சிறுத்தை. சிங்கம், கரடி, சிங்கம், புலி, கரடி, யானை, புலித்திருச்சே. சென்னையில படிக்க வச்சதே வேஸ்டா போச்சு. நீங்க சென்னையில படிச்சது இதுதான். எம்டிஎஸ் வாங்க போயிருவா. இல்ல சென்னையில படிச்சது இதுதான். இப்ப அவங்க சொன்னதுதான் சென்னையில படிச்சது. சரி அங்க பரவ வந்துட்டே இருக்கு. கரெக்ட்டுமா? கொத்தா ரைட்ல போய் லெஃப்ட்ல போய் கொத்தா பிச்சாங்க. அட கோத்தா கோத்தா இல்லடா சென்னை படிப்பு. பரவ இருக்குமா? ஹalleluya 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 சோ ஹalleluya 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 இறங்கடி லூசு முண்டா. இறங்க முடியாது. இன்னும் 1.5 நிமிஷம் ஆகும். இறங்கடி. நீ இறங்கடா. இருடா. நீ நானும் கிட்டி தான் அடிக்கலாம். இறங்கடி. சரி
சின்ன சின்ன சிட்டிகளா செம்பருத்தி குட்டங்களா சின்ன சின்ன சிட்டிகளா செம்பருத்தி குட்டைகளா சின்ன சின்ன செம்பருத்தி குட்டங்களா வந்து வந்து போறீங்களா ஆளலோ 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 ஒண்ணு கூட பார்க்கல என்ன காரணம் தூரம் போகாது தூரம் யானை பறவைகள் அது யானை பறவைகள் இல்லம்மா ஞான பறவைகள் ஞானம் ஞானம் யானை ஞானம் யானை டே அண்ணா என்ன பண்றது இந்த பிள்ளைய யானை யானைங்குது புதுசு சிரிக்கி யானை யானை முகரே யானை அவ தேவலாம் இருக்கு முகர கடை பாரு நீ அதான் சொல்ற யானைன்னு கேட்கிறேன் மூக்குறேன் கம்பெனியில் படிச்சிருக்காங்க கேட்கறான் மூக்குறாங்க அப்படின்னு நல்ல விஷயம் என்ன பாருங்க இது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா வேலுமலை சாரல் தவா மணிவர்கள் நடமாட்டம் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க அது போல இப்படி கூட்டம் பண்ண ஒரு இடமா ஆளுக்கு பெருவர் வந்து முருகனுக்கு பெருவரணும் முனிவர்கள் யார் வந்தாலும் சரி அவங்க காலில் விழுந்து காலில் விழுந்து நான் என்னென்ன இருக்குன்னு பார்க்கவா என்னது இருக்கு என்ன இருக்கு காலில் விழுந்து என்ன செய்யணும் ஆசீர்வாதம் வாங்கணும் எண்ணெய் மணிகள் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு போலாமா அண்ணன் கூடவே இருங்க அண்ணன் இந்த பிள்ளைய கழட்டி விட்ட மாதிரி உங்களையும் கழட்டி விட்டு நீங்க என்ன ஏன் கூட வரீங்க எதுக்கு ஏன் கூட வரீங்க அவரு உங்க அப்பா நீங்க என்னமா தங்கச்சி நான் உனக்கு மதனிங்கிற மதனி பிடிக்கிற மாதிரியே தெரியல எனக்கு அப்பா ஏன் கூட இருக்க சொன்னாரா ஏன் கூட இருக்க சொன்னாரா பாதுகாப்பு தலைவி தலைவி நோண்டாது தலைவி பொறுப்புல பாதுகாப்பா இருக்க சொல்லியிருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி என் கூடவே வாங்க சீக்கிரம் அண்ணன் என்னது கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அல்லவலியா உங்க பிள்ளை மூதேவி ஒரு பக்கம் தனியா கலண்டு நிக்குது அது மட்டும் வேற கலந்து ஐயா ஐயே எனக்கு அந்த பின்னாடி என்ன இருக்குன்னு சந்தேகமா இருக்கு ஒண்ணுமே ஏன் அண்ணன் யார் இது பெரிய அண்ணனா பெரிய அண்ணன் மகரியா இருக்கு ஒடையாண்டி உடையாண்டி ஏன் அவரே இப்படி வந்தாரு நம்ம காவல் பாக்குறமா இல்ல விளையாட்டு தன்மையோட இருக்கமா நீ அதுக்கு பொம்பளை வாசம் போட்டு வரலாமா அதுவும் நீ காதலிக்கிற உன் முகர கடைக்கு போலாமா ஆனாலும் சோ